எங்கள் ஓட்டு எங்க சின்னம் எங்கள் ஓட்டு கடை மூர்த்திக்கு எங்கள் ஓட்டு கோவிந்தனுக்கு அண்ணே சுமாரா நாயே எலெக்ஷன் நடக்க கூடாதுன்னா மூர்த்திய கொல்லணும். அண்ணே நம்ம எதுக்கு நிக்கணும்? என்ன சொல்றீங்க? வணக்கம் மூர்த்தி. என்னதான் நீ நானும் எலியும் புனையமா இருந்தாலும் சில அரசியல் சம்பிரதாயத்துக்காக ஒருத்தர் பார்க்கும்போது நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிறது நாகரிகமா போச்சு. 2 பேரும் மோதுறோம், யாராவது ஒருத்ததானே ஜெயிக்க போறோம். ஏன்டா ராமசாமி, மூர்த்தி ஜெயிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மூர்த்தி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, என் பக்கமும் இருக்காங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கல. வணக்கம் எல்லாரும் வாங்க, தள்ளி விடுங்க. அடி சேர்ப்பால் அறிவிட்ட நாய். நானும் அவனை கட்டி பிடிச்சு போட்டு தள்ளுறான்னு சொன்னல, கட்டி கையில வச்சு எப்படின்னா அவனை சுத்தி அத்தனை பேர் நிக்கிறானுங்க, எப்படி போடுறது? இப்ப அவன் போயிட்டா எல்லாருமே மணி ஆட்டுங்க. டேய் அவனை சுத்த எப்பவும் கூட ஆள் இருக்காங்களடா. அப்புறம் எப்பதான் அவனை போடுறது, எப்பதான் எல்லாம் நிறுத்துறது? அதனாலதான் மந்திரி போட சொல்லிட்டாரு. ராமசாமி, அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். கோவிந்தா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான். மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான். என்னடா போலீஸ் வருது? செக் பண்ணுங்க சார். எதுக்காக செக் பண்ணணும்? தலியா நல்லா தேடுங்க. என்னத்தை தேடுறாங்க? அதான்டா எனக்கு தெரியல. ஏண்டா போட்டியே இல்லாம ஜெயிக்கலான்னு கோவிந்தனை கொலை பண்ணி பாடியை லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? கோவிந்தனை கொன்னுட்டாங்களா? என்ன சொல்ற? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற? கொண்டாய வளங்க, உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். இது ஏதோ சதி நடந்திருக்கு, விடக்கூடாது. கையடிங்க. ஆட்டா ஆட்டா, என்னம்மா போட்டு தம்பிய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. என்னது ஊருக்கே உதவி செய்யறேன் அண்ணனை பார்த்தா நீங்க கொலைகாரன் சொல்றீங்க. சார் மூர்த்தி அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. இமிடியேட்டா ரிசர்வ் போய் அனுப்புங்க. தள்ளிப்போ வழி விடுங்க. தள்ளிப்போங்க. கோயிந்தனை கொலை பண்ணிட்டு பாடியை லாரிக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. வேலைக்கு எடுத்துட்டு போங்க. கையடியா அத்தா
கையை வடிங்க. நான் குழம்பு இல்லையா? நான் தான் வரேன்னு சொல்றேன். கையடியா. நான் பாட்டுக்கு அப்ப இருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். நீங்க கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என் புருஷனை பார்க்கணும்னு நான் போட்ட பிட்டிஷனை ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? அரசியல்வாதிங்க சொன்னாங்கன்னு என் புருஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி கோர்ட்டு கூட கொண்டு போகாம ஜெயில அடைச்சு வைக்கிறதுக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு. இத பாரு, நீ பொம்பளையாச்சேன்னு பாக்குற. ஜாஸ்தி பேசாத. என்ன பெருசா புருஷன் சொல்லிட்டு இருக்கிற? உன் புருஷன் என்ன பண்ண தெரியுமா? ஆளுங்கட்சி வேட்பாளரை வெட்டி சாச்சிட்டான். அந்த கொலைகாரனை யாரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மைண்ட் இட். கையில அதிகாரம் இருக்குன்னு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாருடா வந்துட்டா சத்தியமா சாவித்திரி. சாபமா கொடுக்க எனக்கு. ஐயா, நான் என் பிள்ளைய பாக்கணையா? ஐயா, என் பிள்ளைய கொண்டா நீங்க அடைச்சு வச்சிருக்காங்க ஐயா. ஐயா, என்ன விட்டுங்க ஐயா. நான் ஒரே ஒருத்தரை பாத்துறேன் ஐயா. உங்களை கேட்டு கேட்கிறேன் ஐயா. ஐயா, ஐயா பாருங்க ஐயா, ஒரு வயசானவனை இப்படி எடுத்துட்டு போறாங்க. யாராவது கேளுங்க ஐயா. ஐயா, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா, என் பிள்ளைய ஒரு தடவை மாதிரி என் கண்ணுல காட்டுங்க ஐயா. அவன் என்ன தப்பு பண்ணான்னு உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க கால ஐயா. அந்த பொண்ணு மருமக தானே? ஆபீஸ் பார்க்க மேல போயிருக்குல்ல, சும்மா தொடர்ந்து பேசாம அப்படியே ஐயா, ஆமா. என் புருஷனை பார்க்காம நான் போக மாட்டேன். என் புருஷனை பார்க்காம நான் இங்கிட்டு போக மாட்டேன். போடி. உமா, உமா, அம்மா, அம்மா கேட்கவே. எந்திரிமா, எந்திரிமா, எந்திரிமா. ஐயோ, அட பாவிங்களா, ஏன்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பொம்பளைங்க சாபத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த மூர்த்தி போட்டோக்காரி பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா சார். திமிரு பிடிச்சவன். மந்திரியோட அரசியல் வாழ்க்கையை அவன் சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு. அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு அவனை நாரா பிச்சிருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த போட்டோக்காரியை பத்தின எல்லா உண்மைகளையும் நம்ம வர வச்சாகணும். இல்ல மந்திரி நம்மளை தொலைச்சிருவாரு. முக்கியமான விஷயம், அவனை பத்தின எந்த தகவலும் வெளியில போயிடக்கூடாது. கைதி காட்டான விட்டு அவன் கைய கால உடைச்சிடுங்க. அடிக்க மாட்டேன்.
இவனை தகவலை கட்டி தூக்குங்கடா. என்ன இது? உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்திருக்கேன், அதை விட்டுட்டு பாட்டிலும் கையுமா இருக்கீங்களே.